பலி மிக மேன்மை உள்ளதாக கருதப்பட்டிருந்தது. அந்த பலியிலேயே நிறைய சுயமும் மாம்சமும் உலகமும் கலந்தது. எப்படி என்றால், தேவாலயத்திலே விற்கிற புறாவையும் ஆட்டுக்குட்டியையும் தான் வாங்கி நீங்கள் பலியிட வேண்டும். இந்த நிலை தேவாலயத்தை நடத்துகிற ஆசாரியர்கள் வாயிலாக நடத்தப்பட்டது. கோயிலுக்குள்ள போகணும்னா என்ன பண்ணணும்? பணம் கொடுக்கணும். பணம் தான் பிரதானம். பாட்டு பண்ண காசே தான் கடவுளப்பா. அந்த காசு இப்ப கடவுள்கிட்ட கூட விளையாடுது. காசு இல்லைன்னா கடவுளையே பார்க்க முடியாது. அதனாலதான் இல்லாதவனுக்கு ஒரு லைன், இருக்கிறவனுக்கு ஒரு லைன். விளங்கம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருக்கிறவன் தொட்டு பார்க்கலாம், இல்லாதவன் எட்டி கூட பார்க்க கூடாது. இது திருச்சபையையும் விட்டு வைக்கவில்லை. எதையும் விட்டு வைக்கல? திருச்சபையையும் விட்டு வைக்கல. ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார், எதெல்லாம் பிசாசுன்னு. ஜாதியும் ஒரு பிசாசு. எல்லாரும் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களே? ஆமா. இந்த பிசாசை துரத்தணும்னா என்ன பண்ணணும்னா உபவாசம் பண்ணணும். இருக்கிறதுலயே ரொம்ப கெட்டியான பிசாசு இந்த ஜாதி பிசாசு. எல்லா தீமைக்கும் வேர் எது? எதுங்க? புரிய மாட்டேங்குது. பண ஆசை, மணி. காசு கொடுத்தா சூப்பரா ஜெபம் பண்ணுவோம் உங்களுக்காக. காசு கொடுக்கலைன்னா உங்களுக்காக நாங்க என்ன செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அதாவது ஊழியங்கிறது இயேசுநாதர் என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் செய்யறதுக்கு பேர் தான். உலகத்தில் இருக்கிறவெல்லாம் என்ன சொல்றான்னா, ஆண்டவரை பார்க்கும்போது ஒரு புரட்சியாளராக பார்க்குறான். நாமளும் ஒரு புரட்சி பண்றதுக்கு தான் தேவன் இந்த பூமிக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவரை கடவுள்னு பார்க்கல, புரட்சியாளராக பார்க்குறான். நீ என்ன வேணாலும் பார்த்துட்டு போ, ஆனால் நமக்கு தெரியும் அவர் தான் தேவன். அல்லேலூயா.